ஒரு விஷயம் நாம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அதே விஷயத்த இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்குறாங்க, இல்லை அவங்க கேட்கலாம்லே நம்ம ஏதாவது சஜஷன் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நாம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சோ அந்த ரீசனை சொல்லி, இந்த விஷயம் மட்டும் நீங்களும் பண்ணிடாதீங்க, இதை பண்ணாமல் நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அப்படி தான் மோட்டிவேட் பண்ணோம். ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அதுவா, அதை நீங்கள் பண்ணாதீங்க, இப்படியா, இப்படி பண்ணாதீங்க, நான் இப்படி பண்ணி தான் இது இப்படி ஆச்சு, இது இப்படி பண்ணி தான் ஒரு பிஸ்னஸே எடுத்தாலுமே இதனால தான் லாஸ் ஆச்சு, இதெல்லாம் லாஸ் ஆகுற பிஸ்னஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, காசை வச்சுட்டு உங்களால் சும்மா இருக்க முடியலையா, ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த மாதிரி நிறைய 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 வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கேட்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க நெகட்டிவை கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட ஸ்டைலில் பாசிட்டிவாக பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுற எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகும். அன்னன்னைக்கு நம்ம அகல் பொட்டிக்கு நியூ ஸ்டாக் வந்திருந்தது. அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.